வாசன் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா அட்லாஸ்ட் திருப்பதி கிளம்பி போய் பெருமாளை பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த vlogல இங்க இருந்து நம்ம கிளம்பி தெலுங்கானா போய் அங்க ரூம் எடுக்கிற வரைக்கும் தான் vlog வரும்னு நினைக்கிறேன். நைட் சின்ன சின்ன அட்ராசிட்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளம்பி போய் ரூமுக்கு போற வரைக்கும் தான் vlog வரும். அடுத்த vlogல தான் நம்ம திருப்பதி போற வீடியோ வரும். சரி, அதெல்லாம் இருக்கு வாசா. நீ என்ன வாசா இந்த நேரமே இன்ட்ரோ vlog எடுத்துட்டு இருக்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ இன்ட்ரோ vlog எடுக்கிற சீனே இல்லைங்க. நான் ஆக்சுவலி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தான் இன்ட்ரோ vlog எடுக்கிறதா இருந்துச்சு. அப்படியே மாசம் ஃபோன் வச்சிருக்கேன்னா ஃபோன் எப்பவுமே வந்து பார்த்தா குளிக்கும் போது பாட்டு கேட்டு தான் குளிப்பேன். குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த சோப்போட கவரை பிரிக்கலான்னு நினைக்கும் போது சரி இப்படியே நம்ம இன்ட்ரோ vlog ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னாங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வாசம் எந்த சோப் வாசம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடியிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே வந்து இந்த கேள்வி இருக்கு. சரி, அதுக்கு விளக்கம் கொடுத்துடலாமே தான் சரி அப்படியே இங்கே இன்ட்ரோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன்ஸ் பேபி சோப் தான் யூஸ் பண்ணுறேன். பட் வந்து நிறைய பேர் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னடா ஜான்சன் பேபி சோப்படா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது ஒன்று. அப்புறம் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பியர் சோப் யூஸ் பண்ணேன். பியர் சோப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 சோப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த 2 சோப்பையும் மாற்றி மாற்றி போடுவேன். ஆனால் ஜான்சன்ஸ் பேபி யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. பட் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது ப்ரொமோஷன் கிடையாது, சும்மா சொல்கிறேன். அது வந்து பார்த்தா ஷாம்பு எது யூஸ் பண்ணுறேன்னாங்க, ஷாம்பு இதுதான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் யூஸ் பண்ணுவேன்லாம் இல்லைங்க. கிடைக்கிறது எடுத்து ஷாம்புவாக யூஸ் பண்ணிப்பேன். சில டைம் சோப்பையே வந்து பார்த்தா ஷாம்புவாக யூஸ் பண்ணுவேன். சில டைம் ஷாம்பு கிடைச்சா ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். சில வாட்டி ஷாம்புவே கிடைக்கலன்னா ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்தா நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி பார்த்தா தண்ணி எல்லாமே வடிச்சு வாய்க்குள்ளே போய் இப்படி துப்புணுமே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. பட் துப்புனா அந்த அநாகரிகமாக இருக்கணுமே அப்படின்ட்டு தான் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். மிச்சத்தை நான் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேர் எடுத்துட்டேங்க. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தா வசா கைக்கு கீழே இருக்கிற முடியெடுன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தா மேலே உமன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா இந்த கை கீழே வர்ற முடி வந்து ஒரு கேஷுவலான விஷயம் தான். அதனால வந்து பார்த்தா யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குல்லங்க. ஸோ நம்ம பேசலன்னா நிறைய யார் பேசுவாங்க, அதனால இப்போ ஆக்வர்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டு ஓகேங்க. மிச்சதெல்லாம் வந்து பார்த்தா குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க நீங்கள் பண்ணுறீங்க. டிடிஎஃப் டைம் அவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 11:30 சொன்னாங்களா? எஸ், 9:30 சொல்லலாம். ஸோ அட்லாஸ்ட் குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நேராக எங்கே கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ திருப்பதிக்கு கிளம்பல, அதுக்கு முன்னாடி சும்மா வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தோ நம்ம பசங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ எனக்காக தான் வெயிட்டிங். ஷூ மட்டும் மாட்டிட்டா ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாங்க. இந்த சாக்ஸ் வேற காணுமே. இருங்க டிடிஎஃப், இந்த சாக்ஸை இவங்க போட்டு போயிட்டு வந்துருப்பானுங்க. அஜீஷ் அண்ட் காவியாவோட வீடியோ ஓடிட்டு இருக்கீங்க டிவியில். என்னமோ சொல்ல வந்தேன். ஆக்சுவலி சாக்ஸ் அது என்னோட தான், ஒரு டைம் தான் யூஸ் பண்ணி வச்சேன். ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம ஆளுங்க வேறு சாக்ஸ் கிடைக்கல, அந்த சாக்ஸ் போட்டு போயிருப்போம் அப்படியே. இவங்களுக்கு பயந்து தாங்க போகிறீங்க. எவ்வளோ சாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது போக பீரோ எப்போவுமே போட்டி தான் வச்சுருப்பேன். இப்போ எல்லாம் கிளம்புறதுனால தாங்க பீரோ இப்படியே விட்டுட்டு போகிறேன். இதோ இதுதாங்க என்னோட பீரோ. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்மளோட உடஞ்சி போன நம்பர் பிளேட். இதை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹயபுசாவோட நம்பர் பிளேட், அதுக்கப்புறம் ஒரு கூலர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்டுங்க. ஸோ ஆக்சுவலி நான் சென்ட்டு போடுற பர்சனே கிடையாது. எங்கே சென்ட்டு பாக்ஸை காணும் அதானே பார்த்தேன். பீரோக்குள்ளே வச்சதை எப்படா திருடுவாங்கன்னு நானும் யோசிக்கிறேன். திருடிடுவானுங்கன்னு சொல்லி தான் பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் சென்ட்டு போடுற பர்சனே கிடையாது. அன்றைக்கி நம்ம பசங்க யாரும் ஒருத்தவங்க நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கும்போது சும்மா வாங்கி உள்ளே போட்டாங்க. அப்புறம் யூஸ் பண்ணால் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. அண்ட் வந்து இந்த பிளாக்ல ஃபுல்லாமே அழுக்கு துணியை வச்சுருக்கேங்க. ஆக்சுவலி அழுக்கு துணியை கூட வந்து பண்ண உள்ளே போட்டு தான் பூட்டிட்டு தான் போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் நிறைய ட்ரெஸ் வாங்குவேங்க. ஏன்னா எங்கேயாவது முக்கியமாக என்ன இடத்துக்கெல்லாம் போட்டு போகணும்ல, அதுக்காக நிறைய ட்ரெஸ் வாங்குவேன். ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம பசங்க அதை போட்டு போயிடுவானுங்க. டிடிஎஃப் ஒரு காலில் சாக்ஸ் போட்டு இன்னொரு காலில் இன்னும் சாக்ஸ் போடல, இந்த கையில் தான் வச்சுருக்கேன். எங்கே அப்படி சாக்ஸ் போட்டு அஜி எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்த்தா நமக்கு தெரியாமல் உள்ளே விலாக் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் தான் விலாக் எடுக்கிறதா இருந்துச்சு. இப்போ எனக்கே தெரியாமல் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டிங்கன்னா விலாக் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேய் வர வர கரெக்டாக வீடியோ போடுற, எனக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிற, என்னடா நடக்குது? நியூ இயர் ரெசல்யூஷனா? நம்ம இல்லையே. காலையில் 11 மணிக்கு எல்லா நாளும் என்னோட நம்ம டிடிஎஃப் சேனலில் வீடியோ வந்துருங்க. என்ன வாசா சொல்கிறேன்னா
இன்னைக்கு காலைல 11 மணிக்கு vlog வரும், நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஷார்ட்ஸ் வரும், அதுக்கடுத்த நாள் காலையில 11 மணிக்கு vlog 12 மணிக்கு கண்டென்ட் இல்ல மாமே இந்த சேனல்ல யூடியூப் ஓகே ஓகே. ஓ 12 மணிக்கே போடுறியா? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. ஆக்சுவலி எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குங்க, என்னன்னா 11 மணி அது ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி லக்கியான டைமா என்னன்னு தெரியல. எப்பவோ நான் நீயா ஐயோ டைமே இல்லாம போடுவாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த 11 o'clock என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல செட் ஆயிடுச்சு. அதை விட்டு தாண்டி போனா 12 மணி வரைக்கும் போட மாட்டான் அந்த வீடியோவை. 11:10 அப்படி 11:01 ஆனாலே அப்லோட் பண்ணாத காலங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா 11:10 11:20 ஏன்னா ஒர்க் அதிகமாக. காஸ்டியூம் நல்லா இருக்காப்பா? பூட்டி வச்சிருக்கேன் மச்சான். நீ ஆச்சு பூட்டி வச்சிருக்க. நான் எங்க அம்மாக்கு வாட்ஸ்அப்ல அதை பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன் காட்டுறாரு. சாரிப்பா வாட்ஸ்அப் ஓனதுக்கு தான் பண்ணி மாட்டிக்க போறேன்ட்டு தான் அம்மா கிட்ட எங்க அம்மா மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அம்மா பார்த்து யாரும் திட்ட போறாங்க, துவைக்கும் போது பத்திரமா யாராவது எடுத்துட்டு போறாங்க பயம். ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்திருக்கு. துணி துவைக்கும்போது மாத்திட்டீங்கன்னா எல்லாம் அளவு வச்சிருக்கேன். என்னடா இப்படி இருக்கு? வேற வழி தெரியல. நல்லா இருந்துச்சுடா சத்தியமா. உங்க கூட எல்லாம் இருப்ப இப்படிதான் பயம். ஏய் யாரு? உங்க கூட தான் இருக்கு. இல்ல யாருன்னு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் டிடிஎஃப் நம்ம பெங்களூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வரும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்லங்க, ஒரு சட்டை போட்டுட்டு இருந்தேன்ல, இந்த சட்டை அதுக்கப்புறம் இவன் தான் போட்டுட்டு இருந்தான். ஏன்னாச்சு? இல்ல சொல்றேன், அது அப்படி எனக்கு பிடிச்ச பார்த்தா சட்டை, அது எனக்கு பிடிச்ச சட்டை. இல்ல அப்படி பார்த்தா யார் ஆட்டையை போடுறது? என்ன அது சட்டை எப்படிதான் எனக்கு பத்தும்? டிடிஎஃப் கார்ல ஏறி கிளம்பியாச்சுங்க. எங்க போறோம்னா இதோ கடைக்கே வந்து ரீச் ஆயாச்சு. என்ன சார் காருக்குள்ள ஏறின உடனே இறங்குறேன் அப்படின்னா ஆக்சுவலி ஏறி கொஞ்ச நேரம் ஆச்சுங்க, வரக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனால் அப்போ வந்து vlog எடுக்கலை. ஸோ வந்து இப்போ தான் கரெக்டாக vlog எடுக்கிற கடையே வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் முன்னாடி ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தா ரீசெண்ட் டைமில் இல்லை, ஒரு 3 years 2 years-ஆகவே சாப்பிட்றதில்ல. ஏன்னா சாப்பிட்டு வெறுத்துட்டேன். பட் நம்ம இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அன்றைக்கி எந்த ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது போக இந்த ஷவர்மாலாம் வந்து பண்ண ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். நைட்டு ஃபுட்டாகவே எனக்கு எல்லாம் சாப்பிட பிடிக்காது. ஆனால் எங்கள் ஒர்க்காக பார்த்தீங்களா, நைட் சாப்பாடு, காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு இதையே சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டிப்போம். சரி எனக்கு ஒரு ஷவர்மா மாப்பிள்ள. எப்படி எரியுது? இன்னும் ஃபுல் பண்ணு. அப்போ ஒரே ஒரு டைம் வச்சு பார்த்துக்கிறேனே மச்சான், ஒரு டைம் வச்சு வீடா என்னடா வெடிக்குதுடா. ஃபுல்லாக வைடா, அடைக்குது. ஃபுல்லாக வைடா மாப்பிள்ள, ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம் வைடா மாப்பிள்ள பார்க்கலாம், விளாக பார்த்துக்கிறேன். இன்னும் ஃபுல் பண்ணுறா. அப்பா என்ன கலரில் மாறுது. தோ நம்மளோட ஃபுட்டு நம்மக்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. ஆனால் நான் ரோல் கேட்டேன். ஏய் போடா, இதே கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் மாப்பிள்ள. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த ஹேரை மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப். ஸோ கொஞ்சம் நேரத்தில் தலை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிடும். காஞ்சி முடிச்ச உடனே சிக்கெடுத்தோம்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். செம்ம வேற லெவல். இருக்கா ஆனால் பக்கோட இருக்காண்ணா இல்லையா? வாசனா ரோல் வந்துட்டு வரேங்க. அண்ணே ரோல் வேணாண்ணே, இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணே. சரி விடுங்க, இதே ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணாலும் கூப்பிட்றதே எவ்வளோ அடா இந்த காதில் தான். இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா கடையோட லொக்கேஷன், உங்களுக்கும் இந்த மாதிரி பையா வந்து உங்களுக்கு அண்ணான்னு கூப்பிடணுன்னா அஜிமக்களோட கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நானும் இந்த கடைக்கு பார்ட்னராக தாங்க இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் 10 பைசா கொடுத்தா. நானே பார்ட்னர் இல்லைடா. இப்போ நீ பார்ட்னர் இல்லை, ஆனால் பார்ட்னராக இருக்கும்போது எனக்கு ஒரு ₹1 கூட கொடுக்கல தான். நீங்கள் வாங்கிடலாம் சொல்லும். எனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். சரி இந்த பேக் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வர ஹெல்ப் பண்ணுறேன். வா சரி, கடையை பத்திரமா பார்த்துக்கோ. அண்ணன் போயிட்டு வரேன். ஐ லவ் யூ ஸோ மச். நம்ம கடைக்கு வர நம்ம எல்லா பசங்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேங்க தம்பிக்கிட்ட, கடைக்கு வர எல்லா பசங்களுக்கும் யாரெல்லாம் ஆஃபர் பண்ணிக்கிறாங்களோ நல்லா ஆஃபர் பண்ணி கொடுத்தாரு. ஓகேவா? டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 1:30 ஆச்சு டிடிஎஃப். ஸோ அட்லாஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லி. இந்த சிப்ஸ் பார்த்துட்டு பாருங்க, போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். வேற அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதோ இந்த பேக்கையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெயிலில் யூஸ் பண்ண பேகு. இந்த பேகுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. அதெல்லாம் நான் வந்து பார்த்தா நம்மளோட ஜெயில் vlogல சொல்கிறேங்க. அப்பா போயிட்டு வரோம்ப்பா, பாய். கார் கீ மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோ நம்ம அஜி மாப்பிள்ளையோட தான் இல்லைங்க.
ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை பார்த்து அவனும் நிறைய லக்கேஜஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இந்த பேக் நல்ல வெயிட்டாக இருக்குங்க. போட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், அதுக்கே வலிக்குது. அன்டிடியோ ஸோ வந்து நம்ம என்ன காரில் போக போகிறோம்னா நம்ம சொப்பன சுந்தரி காரில் தாங்க போக போகிறோம். ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு தான் இந்த ரைடே இருக்க போகுது. ஸோ என்ன பிளான், நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பதிக்கு போகிறோம். அடுத்த நாள் திருப்பதி சாமியை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது அப்படியே மும்பை கிம்பை எல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வர வேண்டியதுதான். முடிஞ்சால் அப்படியே வேறு எங்கேயாவது நார்த் ஈஸ்ட் போகலாங்க. ஸோ ரொம்ப நாள் பிளான் நார்த் ஈஸ்ட் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே இந்த ட்ரிப்பாக கிளம்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் வந்து நடுவில் திரும்பி கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா வக்கீலை பார்க்கணும், பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, பிஸ்னஸை கரெக்டாக பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அப்படியே நடுவில் வந்து பண்ணால் காரை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஜம்முன்னு ஒரு ஃப்ளைட்டோ இல்லைன்னா ட்ரெயின் பிடிச்சி வந்துடலாங்க. ஏன்னா ட்ரெயினில் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ சின்ன பையனாக இருக்கும்போது ட்ரெயினில் போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதோ நம்மளோட லக்கேஜ் இங்கே இருக்குது. ஸோ இந்த வாட்டி நிறைய லக்கேஜஸ் போட்டுட்டேங்க. எதுக்குமே இருக்கட்டுமே, நிறைய லக்கேஜஸ் எடுத்து வைக்கிறது தப்பு இல்லைல்ல. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னாங்க, ஸோ நம்ம சொப்பன சுந்தரி காரில் தான் போகிறோம். ஆக்சுவலி சொப்பன சுந்தரி காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலையெல்லாம் பண்ணாமே எடுத்துகிட்டு போகிறோம். சப்போஸ் போகிற வழியில் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ஐயோ இதை எடுத்து வச்சிட்டானா. கடவுளே எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டேன் போலங்க. ஸோ அதை கழுத்தில் போட்டுக்கிறது சவுதியில் வாங்கலாம்னா ஆனால் கொடுக்குறான் பாருங்க அனுப்புற. நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கா? சாஞ்சிக்கலாம், எப்படி சாஞ்சிக்கலாம். இதோட வாட்டமே வேற நல்லா இருக்கு. ராஜா பகுத் மாதிரி சாஞ்சுப்போம். கழுத்து வலிக்காதுண்ணே. கடவுளே இந்த கார் பத்திரமா கூட்டு வந்துருச்சு. ஆனால் வேற லெவலுங்க சீரியஸா. டிடி ஆஃப் அட்லாஸ்ட் நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வண்டியில் ஏறி அப்படியே நாங்கள் பறக்க போகிறோம். அது வந்து பாருங்கள் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னாங்க, எங்கள் அம்மா வந்து திருப்பதியில் வந்து வேண்டியிருக்காங்க தம்பிக்கு வந்து மொட்டை போடணும்னு சொல்லி. கிட்டத்தட்ட அது வந்து நான் குட்டி பையனாக இருக்கும் போதே வேண்டிட்டாங்களாம். குட்டி பையனா எனக்கு தான் கோட்டையா இல்லையா மொட்டை சொல்கிறத கேளு. குட்டி பையனாக இருக்கும் போதே வேண்டிட்டாங்களாம். ஆனால் அந்த ஒரு மொட்டை மட்டும் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சான். நாங்கள் எத்தனையோ வாட்டி திருப்பதி போயிட்டு வந்துட்டோம். ஒரு வாட்டி நான் பொட்டையை தான் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த மொட்டையை மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து மொட்டையை போடுங்கிறாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மாட்ட சொன்னேன் மொட்டையை போட்டே ஆகணுங்கிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, சின்ன பையனாக்கு மொட்டை அடிச்சுக்கணும். இப்போ தாங்க மொட்டை அடிச்சுட்டு வளர்த்தலான்னு சொல்லி பிளான் வச்சுருந்தேன். அதனால இப்போ வந்து பண்ண மொட்டை அடிக்க முடியாது. அது போக வந்து பண்ண எனக்கும் மொட்டை அடிக்கணும்னு ஆசை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வடிவேல் சார் மனசில் ஃபுல்லாக ஃபீலிங்ஸாக இருக்கும், லவ் ஃபீலியாக தான் இருக்கும். அது ஒரு ஃபீல் பண்ண மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே ஒருத்தர் நின்றுட்டு அழுகிட்டு இருப்பார். சங்கி வங்கி அது என்ன பாட்டு? சங்கி வங்கி அடங்கு. அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஷனை ஷேர் பண்ணுற மாதிரி நான் தம்பி வந்து இவ்வளோ அழகாக வளர்த்து வைத்திருந்த கூந்தலை டிடிஎஃப் அண்ணனுக்காகவும் டிடிஎஃப் மற்றும் நம்ம உறவினர்களுக்காகவும் தம்பி வந்து நமக்கு பதிலாக மொட்டை அடிக்கிறான். ஸோ சாமி வேண்டும் போது என்னென்னு வேண்டுவேன்? கடவுளே டிடிஎஃப் அண்ணனால இப்ப மொட்டை அடிக்க முடியல, கடவுளே அண்ணன் நல்லா இருக்கணும், கடவுளே ஷாப் நல்லா இருக்கணும், ஷாப் நல்லா போகணும். இப்பெல்லாம் பண்றத பார்த்தா நீ வந்து அண்ணனுக்கு லைசென்ஸ் கிடைக்கணும் அப்படியே மறக்காம இருக்கு. இல்ல தம்பியே தான் வாய் திறந்து சொன்னா, வாய் திறந்து சொல்லல அடிச்சு கூட செல்லோன்னு நோ அப்படின்னா. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி தம்பியை வந்து நம்ம வழி கொண்டு வந்தாச்சு. அதாவது அன்பா சொல்லி இல்ல அவன் அடிக்கணும்னு முடிவுல தான் இருக்கிறான் அவங்களுக்கோசம். ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ தேங்க்ஸ் டச்சல், லவ் யூ சோ மச். இது ஆக்சன் அன்பா, இது ஆக்சன் இல்லடா மனசார வந்து இவ்வளவு அன்பா நமக்காக. அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால என்கிட்ட ஷேர் பண்ணி இவ்வளவு அன்பா நமக்காக மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி. ஓ பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்டடா. ஏன்னா இன்னும் குத்தாம போறான். இருக்கா? இல்ல குத்திட்டாங்க, 4 பேர் குத்திட்டாங்க. இது லிஸ்ட்ல இருக்கா? ஐயோ இவனுங்க இப்படி எல்லாம் பேசிறானுங்க, இவனுங்க இப்படி எல்லாம் சொல்லிடுறானுங்க. வீடியோவா பாக்கும்போது டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் உங்களுக்கு எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க பரவாயில்ல. என் மாப்பிள்ளை மட்டும் வந்து பண்ணா முதுகுல குத்தாம இருக்கா. அதனால தான் வந்து பண்ணா ஃப்ரேம்லயும் காட்டுறோம், பிளாகும் கன்னியூவா எடுக்கிறோம். இது மீனிங் வேற, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீனிங் வேற. அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா சலோ என்னென்ன வேணும்னா லைசென்ஸ் கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், டிடிஎஃப் பிட் ஷாப் நல்லா ஓடணும், அடுத்தது டிடிஎஃப் பிட் ஷாப், டி ஷாப், டிடிஎஃப் மெக்கானிக் ஷெட், டிடிஎஃப் ஜுவல்லர்ஸ், டிடிஎஃப் மால், டிடிஎஃப் தியேட்டர்ஸ், பயங்கரமா டிடிஎஃப் செருப்பு கடை அப்படின்னு சொல்லி எல்லாம் வரணும். அப்புறம் சரி என்னன்னு வேண்டுவேன்? மெயினா சீக்கிரம் இந்த எலும்பு கூடணும்னு வேண்டிக்கணும். அண்ட் மெயினா எதுல போக போறோம்னா நம்மளோட சொப்பன சுந்தரி கார்ல போறோம். இந்த கம்பெனி போடாத, இதுக்கப்புறம் நீ தான் போடணும். அதனால இதை அவன்ட்டு கொடுத்து நீ போட்டுக்கோ. இதுக்கப்புறம் அவன் தானே போடணும், அதனால இப்ப போடாத, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். கமான். அண்ட் வந்து 5 மாப்பிள்ள வந்து லோடட் ஆயிட்டான். சரி இப்ப எதுல போக போறோம்னா நம்ம சொப்பன சுந்தரி அண்ட் வந்து ஆனாங்க
சொப்பன சுந்தரி மட்டும் இன்ஜின் பிரச்சனை கிளட்ச் பிரச்சனை இல்லாம போயிட்டு வந்துடுச்சு. இந்த சந்தோஷ் பையனை வந்து கொட்டுவேன் அடிப்பேன் முடிய புடுங்குவேன். அவ்வளோ வச்சிருக்கானே பங்களா நாய் மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் தெளிவா சொல்லுங்க. சந்தோஷ்ன்ற ஐடியில இருந்து உங்களுக்கு ஏதாவது பொண்ணுங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சந்தோஷ் பையன் கிட்ட இருந்து இந்த ஒரு பெண்களுக்கு ஹாய் சிஸ்டர், அதுக்கப்புறம் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல, சோ கியூட், அப்புறம் எனக்கு பாசத்துக்காக நான் ஏங்குறேன், இந்த மாதிரி என்ன மெசேஜ் வந்தாலும் பிளாக் போட்டுருங்க. டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2 o'clock ஆச்சு. கார்ல இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த பிடிக்கலன்னா இப்படி கழட்டி கையோட வச்சுக்கலாம். டிடி ஆஃப் ஆக்சுவலி வந்து பண்ண பைத்தியக்காரன் இங்க பார்த்துட்டு அங்க விட்டுருப்பான். ஒரு பெரிய கல்லே வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க நடு ரோட்ல வச்சிருக்காங்க. நடு ரோட்ல இல்ல, ரோட் ஓரத்துல தான் வச்சிருக்காங்க. ஆனா அதுவும் ரோட்ல தான் வச்சிருக்காங்க, வச்சுக்க கூடாது. பட் பாத்துடா மாப்பிள்ள, இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ண கூடாது. டக்குன்னு பாத்துட்டு டக்குன்னு இப்படி பாக்கணும்டா, டக்குன்னு இப்படி பார்த்துட்டு. இது ஃபன்னா இருந்தாலும் மீம்லாம் பயங்கரமா போட்டுருந்தாங்க. இது ஃபன்னா இருந்தாலுமே எப்பவுமே ரோட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா வைக்கணும். சப்போஸ் இல்ல வேற எங்கேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணா 1 செகண்ட் தான். திருப்பதி 130 கிலோமீட்டர்ஸ் 131 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 3 hours ஜர்னிங்க. 130 கிலோமீட்டர் இருக்குடா. வண்டி போற வழியில சீஸ் ஆயிடுச்சுனா அங்கே விட்டு காயலங்கள்ல போட்டு லிப்டிக் வந்துடலாமா? நம்ம இங்க பாரு. புயல்ல மூழ்கிச்சுடா காரு. தெரியும். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணோம்டா. இப்பதான் சர்வீஸ் பண்ணி 8 வந்தோம். சர்வீஸ் பண்ணி 8 வந்துட்டோம். ஏன்னா கார் சுத்தமா இல்லையா, ஏதாவது ஒரு கார் வேணுமே இந்த கார் ரெடி பண்ணிட்டு பண்றேன். அவர் இன்ஜினியர் எல்லாம் மாத்துற மாதிரியே தெரியலையா? இதுதான் சர்வீஸ் பில் பாரு. 8000 ரூபாய் சர்வீஸ் பில்லுடா. ஆமா 8000. இன்ஜினியர் எல்லாம் மாட்டல, மிரர் போட்டிருக்காங்க, அப்புறம் ஏதோ மாட்டிருக்காங்க. அது பாத்திரம் உயிரே விட்டு சர்வீஸே பண்ணல. இன்ஜினியர் எல்லாம் இல்லையா? நீ வேணா பார்த்து சொல்லு வேணா. அதாவது டிடிஎஃப் காரே இல்லைங்க. அதனால இந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, எங்க சொப்பன சுந்தரியை கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். டேய் நீங்க என்ன தைரியத்துல உட்காந்துட்டு வரீங்க? 3 மணிக்கு மேல அவதாரம் புரியாம நீங்க நம்பி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலிங்க டைம் வந்து 2 மணி ஆச்சா. இன்னும் 3 மணி நேரம் ஜர்னியா. போய் ரீச் ஆக 5 மணி ஆயிடும். 3 மணிக்கு தலைவன் அண்ட் ஆயிடுவான். ஐயோ சென்னை தூரத்துல 2 பேர் லைட் அடிச்சிட்டே வராங்க. தூது போமா வருது சென்னை. டேய் லாரியா இல்ல ஒரே பனி மூட்டமா இருக்கு. கொடிய தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க. ஆனாவுனா ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பிட்டாங்கப்பா. சரி அன்ட்டுங்கடா ஃப்ளோல சென்னை ஸ்லாங் வருதுடா, ஃப்ளோல வருதுடா. டேய் சும்மா பேச்சு அடிக்காத. டேய் அண்ட் ஆயிடுவான்டா. அது ஆக்சுவலி சென்னை ஸ்லாங் தானே. ஸோ கடவுளே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேத்து நம்ம கோயம்புத்தூர் அண்ணன் கிட்ட ஒருத்தர் கிட்ட பேசினேன். தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. அண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃப்ளோல அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துச்சு. அடா ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு மாசம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா போதும், அந்த ஒரு ஃப்ளோக்கு வந்து பார்த்தா நாங்கள் என்கேஜ் ஆயிடுவோம். டேய் தூங்கிடாதடா, முதல்ல சீட் பெல்ட் போட்டுக்கணும். மாப்பிள்ள டக்குனு இப்படி பார்த்து டக்குனு இப்படி பார்க்கணும். 131 கிலோமீட்டர் 131 கிலோமீட்டரா? 130 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ஜர்னி. யாரா இவங்க எப்படி மனசாட்சியே இல்லாம அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா ஓட்ட தெரிஞ்சவரை ரைடர் இல்ல இவர் ரேசர்னு புது பிட்டுக்கு போட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணி விட்டுறானுங்க. ஏன்னா ரைடருக்கும் ரேசருக்கும் தெரியாது தற்கூரி பசங்க. இப்ப திருப்பதி போறதுக்கு அவருக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு வருவோம். புரியலடா? அது புரியும், அப்புறம் புரியல. இப்ப திருப்பதி போறதே ஒரு புல்லட் ஒண்ணு வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து. ஐயோ புரியலையா? திருப்பதியில வேண்டிட்டு கடவுளே நம்ம டிடி வாசனுக்கு புது ஒரு நிஞ்சா S2R வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், இது பாஸ்போர்ட் வாங்கணும். வேண்டுங்கடா. ஆக்சுவலி எனக்காக அஜிமாப்ல வந்து பார்த்தா சவுதியில வந்து துவா பண்ணிட்டு வந்துட்டான் ஆல்ரெடி. மெக்கால வந்து எனக்காக அது துவான்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல வேற ஏதோ சொல்லுவாங்க. துவாவா? சோ எனக்காக நல்ல மனசார வேண்டிட்டு வந்திருக்கான். கண்டிப்பா கிடைச்சிருங்க, அந்த நம்பிக்கை தாங்க, மத்தபடி அது ஒண்ணு இல்ல. சரி இதை எழுத சொருகலாம். அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபிளாஷ் லைட் போட்டுதான் கையோட வந்துச்சு. ஃபிளாஷ் லைட்ல இல்ல, சோ அதெல்லாம் கந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு லேம்போகினில இந்த மேல் தரையே இல்லாம போவோமா? அப்ப இந்த குட்டியோன் லைட்ல இந்த இது இல்ல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? 127 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்குமாடா. ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்து அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்றேங்க. மாப்பிள்ள ஒரே நிமிஷம் வெளியே வாங்க.
டைம் ஆயிடுச்சுடா வாடா. ஒரு நிமிஷம் டைம் பாரு. கார் அவ்வளவு தூரம் போறதே பெரிய விஷயம்டா. வேண்டா உட்கார போண்டா. டேய் நான் உன்னை காட்ட போறேன் அதுக்குதான். சொல்றேன் ஒரு நிமிஷம் வா. சொல்லாதா சாக்கா போற பிணி. வா 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 இங்க வா. ஆக்சுவலி டிடிஎஃப் ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி வண்டி நிப்பானுங்க. இங்க வா இங்க வா இங்க வா. ஃபுல்லா வா 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 வா. டாடான். என்னடா அது? அதுதான் எனக்கும் தெரியல. நான் இல்ல லீக் ஆகுதுன்னு தெரியல. கீழே குனிஞ்சு பாரு. ஏசி ஓட்டல தண்ணி ஊத்துறது. ஏசி தெரியுதா? அப்படி ஆயில் இல்லையா? இன்னொரு காட்டு. ஸ்மெல் பண்ணு. ஸ்மெல் பண்ணி பாருடா. நாக்குல வச்சு பாரு. ஏசி தண்ணி தானாடா? ஆமா ஆமா கூலிங்கா இருக்கு. கூலிங்கா இருக்கு தொட்டு பாரு. அப்படியா? அப்ப சரி வாங்க போலாம். நானும் வந்தேன். புரியல. இங்க வா இங்க வா இங்க வா. இந்த டைம் சொல்லு. அதே ஃபீலோட சொல்லு. ஆயில் தான் புடின்னு ஊத்துது வெள்ள கரகர. அந்த கதையா திருப்பி ஷிஃப்ட்டுக்கு வர என்னடா இவ்வளவு சந்தோஷப்படுற? டேய் கடைசியில தண்டை கட்டுறது நான் தான்டா. அப்படியே கூட நடந்து போயிடுவேன். gift card மாதிரிலாம் இருந்தா வா 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 வா. எல்லாம் நம்ம சொப்பன சுந்தரிய ஸ்விஃப்ட் கார் மாதிரி நினைச்சிட்டாங்க. இது ஸ்விஃப்ட்டுக்கும் மேல. இங்க பாரு அப்படி தூங்குவேன். கண்ணு முழிக்கும் போது வேற ஒரு லொகேஷன்ல போக வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கணும். மறுபடியும் வேற ஒரு லொகேஷன்ல போக வந்துட்டு இருக்கணும். அப்படி ஆக்காட்டு மாப்பிள்ள. இதையா மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு இருக்க? இது கீழே விழுந்துருச்சு ஃபுல்லா. சரியா? நான் இருந்துட்டு ஐயோ கீழே விழுந்துருச்சு. சரி கீழே வச்சா மண்ணாகும். சரி கீழே வச்சா கரெக்டா இருக்காதுன்னு சொல்லி ஏதாவது நாய்க்குட்டிக்கு போட்டலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள போட்டு மூடி உள்ள வச்சுட்டேன். கீழே வச்ச மண்ணாகுமா? ஆமா. சின்ன வயசுல நான் நிறைய மண்ணாளி மண்ணே தின்னுவேன். அதே தின்னுவேன். சாப்பிட்டுருக்கீங்களா? உண்மையாங்க கீழே விழுந்துருச்சுங்க. எல்லாம் என் கால் மேலே இதை இவன் தான் கொட்டிட்டான். இதை இவன் ஒரு அழுத்தத்துல வண்டியை எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இந்த மண்ணை சாப்பிட்டு கீழே விழுக கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் எடுத்து. இந்த மண்ணை சாப்பிட்டீங்க? மழை பெய்யும் போது துளியில ஒரு மண்ணு விடும். செம்ம டேஸ்டா உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். ஓபன் பண்ணிட்டாங்கடா. எதுக்கு பார்த்து போடா. அது பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்? போறதான் போறோம். காஞ்சிபுரத்துல நிப்பாட்டி ஒரே ஒரு வாட்டி எங்க அண்ணனுங்களை எல்லாம் பார்த்துட்டு போயிடலாமா? எப்ப பார்த்தாலும் வந்து வந்து பழகி போச்சுடா. டிடிஎஃப் வண்டியை டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு 4382 ரூபா எடுக்குங்க. கிட்டத்தட்ட 42 லிட்டரு. அண்ணன் வந்து கேட்டார் இன்னும் டாப்அப் பண்ணிட்டுமா வாசா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அண்ணன் வந்து அவரோட டிடிஎஃப் தான். அண்ணா இருந்துட்டு என்ன சொன்னேன் போக போகிறேன். தெரியும் அதுதான் நான் கேட்க வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:54 ஆச்சுங்க. மாப்பிள்ளைக்கு டைம் வந்துருச்சு. அவ்வளோதான். ஏன்டா நல்லபடியா போடும். நான் இந்த கார் ஓட்ட போறேன். அதுதான் சொல்றேன். நீ ஓட்டினா பத்திரமா கூட்டு போயிடணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரிப் போயிட்டு வந்தேன். அண்ணனை நல்லபடியா கூட்டு போய். நீ ஏன்டா போதையில இருக்கிற மாதிரி பேசுற? கண்ணு பாரு. தூக்கம் தூக்கம் கார் ஓட்டும் போதே தூக்கம் வருதுன்றியடா. இல்ல இல்ல நல்லபடியா போயிடுவோம். ஓகே டிடிஎஃப் வண்டி எடுத்துட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா இயர்லி மார்னிங் 3:50 ஆச்சு. காரில் நல்லா போயிட்டு இருந்தோம். தம்பிங்க ஏதோ ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லையோ குழியிலையோ தம்பி தான் ஓட்டிகிட்டு இருக்கா. தம்பி டமார்னு விட்டான். ஏதோ டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டு? ஒரு வேளை டிக்கியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்னடா சொல்ல சவுண்டு அப்படின்னு கேட்டேன். டிக்கி தானா அப்படின்னா. என்னடா டிக்கி தான் நான் அசால்ட்டாக சொல்கிறேன். ஒரு வேளை உள்ளே இருக்கிற பேக் தான் அப்படி சவுண்டு கொடுத்துருக்குமோ அப்படின்ட்டு விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு டைம் டமார்னு சவுண்டு வந்துச்சு. என்னடான்னு கேட்டேன். ஆனால் டிக்கி ஓப்பனில் இருக்குண்ணா. எது ஓப்பனில் இருக்கா? டேய் உள்ள நம்ம ட்ரெஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ட்ரோன் இருக்குது, எல்லாரோட எல்லா திங்ஸுமே உள்ளே இருக்குது. ஆக்சுவலி டிக்கியை வந்து பார்த்தா ஓப்பன்லேயே விட்டு வந்துட்டு இருந்திருக்கானுங்க. இப்படி அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. அதாவது இவ்வளோ இல்லை, ஸ்பீடு பிரேக்கரில் விடும்போது மட்டும் இப்படி ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ என்னடான்னு வந்து பார்த்தா இந்த லாக் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? இவ்வளோ நாள் சீரியஸாக சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ வந்து கரெக்டாக இப்படி வச்சு இப்படி பண்ணால் லாக் ஆகிடணும். ஆனால் லாக் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்க ஃபோன் கூட இதோ இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆமாங்க. ஸோ இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் நானும் பார்க்குறேங்க ரொம்ப நேரமாக. மெக்கானிக் கடை ஏதாவது வந்தால் கூட மெக்கானிக் கடையில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு லாக்கு தான் பிரச்சனை. அதனால் வந்து பார்த்தா இப்போ இந்த கயிறை கட்டி நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம். திருப்பதிக்கு போயிட்டு மும்பை போயிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீர் போயிட்டு அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் பிளான் வச்சுருக்கேன்டா. ஸோ நார்த் ஈஸ்ட் என்னோட கையில் அஜித் சொன்னா மாப்பிள்ள சப்போஸ் வண்டி வேலைக்கான கையில் தான் போடணுன்னு. அப்புறம் எங்கள் மாமா எங்களை கொன்றுவார்.
ஸோ இப்போ வந்து கயிறு கட்ட போகிறோம். போன வாட்டி வந்து ரெட் கலர் நீ வண்டியா, கரெக்டாக படி பண்ணி பிடிச்சிக்கோ. இந்த வாட்டி வந்த வண்டி ரெட் கலர் வண்டியா, அதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. இல்லை தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. எல்லா பொருளும் கரெக்டாக எடுத்துட்டிங்களா? இருக்கு. இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் சொதப்பிடுவீங்க. இந்த ஒரு குட்டி கயிறை நம்பியா வாசா போகிறேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நம்பிக்கை வச்சு போக வேண்டியதான் டிடிஎஃப்ஐ. எவ்வளோ பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது செல்லம் ஒன்று நம்பி தானே இருக்கேன். அண்ணனை கவுத்து விட்றாதீங்களா? சும்மா ஆக்சுவலி ஃப்ளூக்கில் தாங்க ட்ரை பண்ணுறோம். திடீர்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வேற லெவலு. ஒர்க் அவுட் ஆகலைன்னா சிரிக்கக்கூடாது யாரும். இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, 100க்கு ஒரு 70% இது ஒர்க் அவுட் ஆகும். அந்த தைரியத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் போட்டுட்ருக்கோம். இல்லைங்க, உள்ளே இருக்கிற பொருள் சேஃபாக தான் இருக்குது. ஓப்பனில் வந்தால் கூட விழுகாத மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய பைக்கர்ஸு, பெரிய மேடம் இருந்தால் கீழே வந்துடும். நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸோ மற்ற ரைடர்ஸ் இப்போ நினச்சி பாருங்கள், அப்படியே போயிட்டு இருக்கும்போது டிக்கி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எலாஸ்டிக்னா அது. ஆமாண்டா, இது நல்லா இருக்கேடா. ஏடா எவ்வளோ தூரம் போனாலும் அப்படியே ஆயிடுது. இல்லை வெளியே வச்சு எதுவும் பண்ண முடியாதா? வெளியே லாக் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? அப்படியே கம்பெனி இதுக்கே தான் வழி பண்ணலாமா? இது எப்படியாவது ஓப்பன் பண்ணி இந்த லாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணு. இந்த லாக் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி கட் பண்ணி ஏதாவது பண்ணுறான். பார்த்து என்னாச்சு, வலிக்குதா? லாக் ஆயிடுச்சுனா அது இதுதாங்க. ஏதோ ஒன்று பண்ண வந்து ஏதோ ஒன்று ஆறுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் எப்படிங்க டிடிஎஃப் ஒன்றும் இல்லைங்க. ஏசியே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஒரு தட்டுனேன், ஏசி ஒர்க் ஆயிடுச்சுல. அதே மாதிரி இது ஒரு தட்டுனும் சரியாயிடுச்சு. இன்னொரு டைம் டிக்கி மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துருமா? வேணாமா? எதா இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம். உடைக்கிறதும் எதா இருந்தாலும் அங்கே பார்த்துக்கலாம். உடைக்கிறதா கொண்டுருவேன். எங்கள் மாமா கொண்டுருவாரு. பின்னாடி உட்காந்துக்கோங்க. பின்னாடி இல்லடா, இங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்க முடியும். பின்னாடி உட்காந்துட்டுன்னா வைங்க, வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி எப்படி தூக்கிட்டு இருக்க பாரு. அவர் மடியில தூங்கிருங்க. அவனை தூக்க வருது. நீ எப்படி போய் தூங்க போற இப்ப? பின்னாடி நீ போயிட்டு அண்ணே கால் எடுத்துக்கோடே, அங்க தரத்துல கவுந்துருவான்டா. அங்க போடா, இந்த கதை திறக்க பாக்குறான்டா. ஸோ காய்ஸ், நம்ம டீ குடிச்சிட்டு வர வழியில் அண்ணன் வந்து ஏதோ கூலண்ட் ஆயில் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு இந்த மண்டையை மட்டும் ஏதோ தனியாக தூக்கணுன்னாரு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். டிடிஎஃப் ப்ரோ ஒரு கை உடஞ்சிருந்தாலும் ஸோ தூக்கினாரு பாருங்க. வேற மாதிரி அவ்வளோதானா? இப்போ திரும்பி இறக்கணுமா? நம்ம தான். எனக்கு வேற சரியான முதுகுவலிங்க. ஆக்சுவலி 2 எலும்பு உடஞ்சிருக்குல்ல. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கா. வெயிட்டு தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இதை ரொம்ப உங்கள் கையை போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் டப்பக்குன்றோம்ல உங்கள் கையா அந்த சைடு. ஆமாம் ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ முதுகுவலி எப்படி இருக்கு? நான் இந்த மாரி தூக்கி வைக்கிறது இப்பதான் பாக்குறேன். அதே இறக்குங்க. பார்த்து 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 இறக்கியாச்சுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து அடுத்த விளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ பாய்ண்ணா. டிடிஎஃப் சிறிது விளையாடிட்டு வருவோமா? ஸோ என்னன்னா இந்த டைலாக் இப்போ எதுக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அது நம்ம பார்க்குற உங்களுக்கும் வாசனுக்கும் ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஆக்சுவலி என்னென்னா திருப்பதி போகிறதுக்கான தான், அதாவது ஒரு நம்ம தம்பியை மொட்டை போகிறது தான் கிளம்பணும். ஆனால் இந்த மொட்டை வாசனுக்குன்னு சொல்லிட்டு இப்போ காட்ட போகிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ரோட்டில், பார்த்தாலே தெரியும் ஹைவே ரோடு தான். ஆனால் என்ன ஒரு ஹைவேனா பூனே போகிற ஹைவே. ஸோ கோவாவோ இல்லைனா வந்து மும்பையில் இருக்க காமத்திபுராவோ போக போகிறோம். வாசனை வந்து திருப்பதி போக போகிறான்னு நினச்சி தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஷாக்காக இருக்க போகுது. என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறான்னு தெரியல. மாப்பிள்ளை 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 திருப்பதி வந்துச்சு மாப்பிள்ளை, தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுவா. டே
மாப்பிள்ள பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டேன். இது பாருங்க கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ தூராங்க. டேய் டேய் வந்துடுறா, டைம் ஆயிடுச்சு. போகணுமா இல்லையா? போகலாம் வா. இன்னும் ஜஸ்ட் ஒரு 650 கிலோமீட்டர் தான் இருக்குது காமத்திபுராவுக்கு. போயிட்டு வந்துடுவோம். டைம் வந்து 1:30 மணி ஆயிடுச்சு. டைம் பார்க்குறேன். டைம் ஆல்மோஸ்ட் வந்து இதை உட்காடுறேன் 1:30 ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு. ஆமாம் 1:30 ஆயிடுச்சு. போர்டை பாரு கொஞ்சம் அங்கே அப்படியே ஒரு போர்டை. டைம் என்னடா இது 7 மணி நேரம் 12 நிமிஷம் காட்டுது. எங்க திருப்பதிக்குடா. அவ்வளோ நேரமோட தூங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம தொலைந்த இடத்தை தேட வந்திருக்கோம் இப்போ. நான் வெளில எடுத்து தேடுறேன்னா? ஆமாம். ஐயோ ஆந்திரா அந்த மூலையில் இருக்குடா, நம்ம இந்த மூலையில் இருக்கும்டா. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கோவா. ஹுப்ளிடா. ஹுப்ளி ஹைவேல தான் போய் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? கோவாக்கா? இது வரைக்கும் ஒரு மும்பை. இந்த மும்பைக்கே போக போகிறோமா? ஸ்ட்ரைட்டாக மும்பைக்கு போக போகிறோம். வாவ். உன் ரியாக்ஷன் இவ்வளோ தானே? நான் ஷாக்காக தான் இருக்கேன். மேபி நான் தூக்கத்தில் இருக்கிறதுனால உனக்கு தெரில போல. அது போக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்ததுனால தெரில போல. வா இப்போல்லாம் ரியாக்ஷனே வர மாட்டேங்குதுங்க. நான் என்னென்னமோ நினச்சேன். இல்லை இப்போ ஷாக்கில் தான் இருக்கு. ஷாக்கில் தான் இருக்கியா? என்னை கடத்தி கூப்பிட்டு வந்துட்டானுங்க பைத்தியக்காரன். ஆனால் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? ஒரு மாதிரி. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா திட்டுவான் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். சொல்லிட்டே கூட்டு ஒரு சாரி இருக்காதுல, சொல்லிட்டு கூட்டு வந்தா என்னடா கிக்கு. சொல்லாம கூட்டு வந்து இப்போ நான் ஒரு ஹைவே வாசல்ல நிக்க வச்சும்போது புரியா நம்ம எங்க இருக்கோம், எந்த உலகத்துல இருக்கோம், எந்த லோகத்துல இருக்கோம்னு கேட்பேன். அந்த மாதிரி கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. எனக்கு எங்க சாக்குன்னா 712 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. என்னடா 130 கிலோமீட்டர் தானடா போட்டுருந்துச்சு. என்னடா 730? அவ்வளோ தூரம் தள்ளி வந்தாச்சு. சிட்டி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 1:30 ஆச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா பெங்களூரை தாண்டி கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலி நமக்கே தெரியாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை வந்து இன்னும் தெரியலடா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்டா. போவா என்னடா இளநீலாம் என் காலு கீழே இருக்கு. ஆமாம் குடிச்சேன் இளநீ குடி. ஹைஜீனிக்காக சாப்பிட போகிறல இதுக்கப்புறம். ஹைஜீனிக்காக சாப்பிட போகிறேன். ஹைஜீனிக் மீனிங் சொல்லி பார்ப்போம். ஹெல்த்தியா சுத்தமாக. சாரிங்க மன்னிச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ வெறியேற்றுறானுங்க என்ன. ஹைஜீனிக்னா கிளீன்லினஸ். ஆமாம் அதான் ஹெல்த்தியாக போகிறோம். இப்போ ஹுப்ளிக்கு வந்து பார்த்தா 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 3 hours ஜேர்னி. எனக்கு அடுத்து இப்படி கூப்பிட்டு வருவானுங்கன்னு எதிரே பார்க்கலாம். இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னாச்சு? ஹுப்ளி கீழே போகணுமா மேலே போகணுமான்னு தெரியல. போடா. ஆமாண்டா இல்லை போடுறா. அதுக்கும் ஒரு பைபாஸ் போகிற மாதிரி எதுக்கும் போட்டுக்கோ, எதுக்கும் போட்டுக்கோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் டேய் இன்னும் தூங்குவீங்களாடா? நம்மளை கடத்தி கூப்பிட்டு வரானுங்கடா. அவனுக்குலாம் தெரியும்டா பிளானு. டேய் உனக்கு மட்டும் தானே தெரியாது. அப்படியா? எல்லாம் சேர்ந்து தானே போட்ட திட்டு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுவானுங்களேடா. எப்போ சொன்ன அவனுக்கிட்ட? சர்ப்ரைஸ் இல்லடா அண்ணே உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோண்ணே அப்படி நட்டி வந்து சொல்லுவானுங்க. அப்படியா? என்னடா மொத்தத்தையும் கக்கிடுவானுங்க. தோ டிடிஎஃப் அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. மும்பை கிட்டத்தட்ட 799 கிலோமீட்டர். என்னடா இவ்வளோ தூரம் வந்துமே இன்னும் 799 கிலோமீட்டரா? பரவாயில்லப்பா. நினைச்சு போடுறாங்க என்ன ஸ்பீடா வந்துருந்தோம். ஆனா என்னடா சொப்பன சுந்தரி இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துருச்சு. நானு கொஞ்சம் முழிச்சு பார்க்கும்போது என்னடா இது இன்னும் கார்ல இருக்கும், டைம் வேற இவ்வளவு ஆயிடுச்சு, வேற ஒரு லொகேஷன்ல போவந்துட்டு இருக்கு போல நினைச்சேன். புரிஞ்சிச்சு நீ சொன்ன. டேய் கூட்டு வந்துட்டான்டா நம்மள மும்பைக்கு. சொல்லணும்லடா. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அவனுக்கு மொட்டை அடிக்கல, நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு மொட்டை அடிச்சிருக்கீங்களா? கடவுளே கடவுளே. கால நினைக்க போறியா இல்ல எதுவும் நினைக்க போறியா? நான் பாரிலாம் போய் பார்த்தேன். ஐயோ எப்படி சொன்னாலும் தப்பா, எப்படி தப்பா ஒண்ணும் இல்ல. ஏன்னா நான் மும்பை ஃபர்ஸ்ட் டைம் நான் போனதே இல்ல. மும்பை கோவா இங்க இருந்து கோவா போல பிளான் போட்டேன். அது ஒரு டைலாக் இருக்கும்ல, ஆண்டவன் உனக்கு அள்ளி கொடுத்துருக்கான் எனக்கு கிள்ளி தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி. நீ ஃபாரின் வரைக்கும் பார்த்துட்ட, நான் உள்ளூர் வெளியூர் எதையும் பார்த்தது கிடையாது. பார்த்துட்டு வேற மாதிரி போகுதுடா.
டிடிஎஃப் இப்போ வந்து நம்ம ட்ரோன் விட்டு விளையாட போகிறோம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம அப்படியே கார் போகணும், காரை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரோன் வரணும். ஆனால் நம்ம ட்ரோனில் வந்து ஃபாலோ மீ ட்ரோன் ஆப்ஷன்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கு எப்படி ட்ராக் போட்டேன்னே தெரில. உனக்கு மனசு சொல்லிதோ இல்லையோ எனக்கு தானே. சரி அது இருக்கட்டும். ஃபுல்லாக பைத்தியக்காரனுங்களா டிக்கி நேற்று ஓப்பன் வச்சுட்டே ஓட்டிட்டு வந்துருக்கீங்க. சொல்லித்தானே வந்தோம். க்ளோஸ் பண்ணிட்டேன்டா. தெரியுமா தெரியாதா? தெரியும். ட்ரோன் சாரி அதுக்கு பேர் டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹேண்ட் பிரேக் இழுத்துட்டு வாங்கடா போதும். டிக்கியில் போய் முதல்ல ட்ரோன் எடுப்போம். என்ன ட்ரோனுக்குன்னு பறந்து இருந்துச்சுன்னா என்னடா பண்ணியிருந்திருப்பேன். உள்ள அமுக்கிட்டேன். ஏன்னா உன் பேக்கு வெவர்மெண்ட் உள்ள அமுக்கி விட்டுற. என் பேக் பாரு எப்படி பச்சையாக இருக்குது. அவன் குழந்தை ஒன்றும் தெரியாமல் இருக்கும். சப்போஸ் என்னோட மெமரபுளான இந்த ஜெயில் பேக் ஏதாவது வெளியே விழுந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எங்கே போவேன் சொல்லு. எப்படி மேன்? வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஏய் ஹேண்ட் பிரேக் போடலையா? அங்கே பாரு, பாரு. போட்டேன்டா நல்லா வெங்காயத்தில் போட்டேன். சொல்லு. அதாங்க அது என்ன சொல்ல வந்தேன்னா, வீடுன்னா பிரச்சனை கிடையாது, ஒரே இடத்துல இருக்கும் வீடு. அதனால பேக் டு ஹோம் கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு அமைதியாக வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஓப்பன் ஸ்பேஸில் விடுறோம். அதுக்கப்புறம் காற்று வர மூவிங்கில் இருக்க போகுது. எல்லாத்தையும் சார்ஜ் போட்டோமே, இதை சார்ஜ் போட்டோமா? ஆஹா என்ன சீனா இருக்கு. ஸோ டிடிஎஃப் இப்போ வந்து நம்மளோட ட்ரோன் வந்து அந்த ஹைட்ல இருக்கு. ரோடு என்ன சீனா தெரியுதுடா. இன்னும் மேலே ஏற்றுல இன்னும் சூப்பராக தெரியும். சரி வா உள்ள உட்காரலாம். ஃபோனை கொடு. ஓகே. பயங்கர ஹைட்டா இருக்கு. வா ஆக்சுவலி டிடிஎஃப் எங்க 2 பேத்துக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா நாங்க 2 பேரும் பைக்ல போனோம். ஆசை கனவாயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்னன்னா நாங்க 2 பேர் பைக்ல போனோம். எங்களை வந்து பார்த்தா ட்ரோன் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். பட் இப்போ சுச்சுவேஷன்னால 2 பேர் பைக்ல போக முடியல. 2 பேர் நாங்கள் கார்ல போறோம். இப்போ வந்து பார்த்தா ட்ரோன் எங்களை ஃபாலோ பண்ண போகுது. 3, 2, 1 ட்ரோன் ஸ்டார்ட் பாப்பி. எஸ் டிடிஎஃப். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இடம் மாறிடுச்சு. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதோ அதனால தான் முன்னாடி விட்டுருக்கேன். எங்க காணும் ட்ரோனு. அது போற ஸ்பீட்ல காட்ட மாட்டேங்குது. ஏய் ஆனா ரொம்ப ஸ்பீடா போயிடாத. இதுக்கு மேல வேணும். செம்மையா இருக்குல்ல. ஒரு வழியா வெற்றிகரமா எங்களை கரெக்டா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் நடக்குமா? ஐயோ நாங்க இப்படிலாம் பைக்ல போகணும்னு ஆசைப்பட்டோமே. பைக்ல எல்லாம் நடக்காம கார்ல நடக்குது. பரவாயில்ல நடக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். ஆங்கிள் மாத்தணும்ல. வானத்தை ரொம்ப கவர் பண்ணிட்டு இருக்குடா மாப்பிள்ள. இப்ப ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சுன்னா 2 பேருமே தான் காரணம். சரி ஏன்டா கொடுத்த பக்குன்னு நீ காரணம். ஸ்லோ பண்ணு. நீ விட்டு மின்னல் வேகத்துல போயிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும் பாவம். நான் 60ல தான் நான் போறேன். 60 தான்ப்பா. மேல 60ங்கிறது அது ஸ்பீடு ஜாஸ்தி இல்ல. பாரு உன்னால இப்போ அது லாரியை மார்க் பண்ணிடுச்சு பாரு. இதாயிடுச்சு. சரி நீ போயிட்டு இதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன். இவன் என்னடா ஓட்டுறது? இப்போ நான் அண்ணன் ஓட்டுறேன் பாரு. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 3:35 ஆச்சுங்க. ட்ரோன் ஷாட்ல நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. பட் அது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆமா அந்த இது ஜாஸ்டிக் சார்ஜ் இல்லாம ஆயிடுச்சு. ஓ ஆமா அது செம்ம ட்விஸ்ட். பவர் பேங்க் இருந்தனால அதை ஸ்டார்ட் பண்ணி இறங்கிட்டோம். சப்போஸ் பவர் பேங்க் இல்லனால பரவாயில்ல. அது அப்படிதான் பீப் சவுண்ட் நம்மள காமிச்சு பயப்படுத்தும். அப்பதான் நம்ம டக்குன்னு இறக்குவோம்னு சொல்லி மாப்பிள்ள ஆக்சிடென்ட் நம்மள பெரிய ஆக்சிடென்ட் நம்மள ஆளுக்கு ஏதாவது இருக்கும் மாட்டா. நிப்பாட்டு. யாரும் பயம் டாட்டி உள்ள ஆள் இருக்காங்களா? ஆமா ஆள் இருக்காங்களா? பெரிய ஆக்சிடென்ட்ரா.
சேஃபா உள்ள இருந்தவங்க சேஃபா 4 பேர் சேஃப் யார் போகணும் வரலையா யார் போகணும் ஏர் பேக் இல்ல இந்த கார் ஏர் பேக் மாடல் இல்ல டேய் மச்சான் சுத்தி இருக்குடா எங்க தேய்ச்சிட்டே வந்துருக்கு இல்ல அது உருண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சீட் பெல்ட் போட்டிருக்காங்களாடா இப்படிவா தெரியுதுங்களாங்க உங்களுக்கு அங்கிருந்து அப்படியே ஆகிட்டே வந்துருக்கு அங்க அடிச்சு உருண்டு வந்திருக்காடா கை எனக்கு உடஞ்ச இடத்துலயே உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா அவருக்கு இங்க பாரு இது ஃப்ராக்சர் பயங்கர ஃப்ராக்சர் மச்சான் டிடிஎஃப் அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க ஆனா பயங்கரமான ஆக்சிடென்ட் தான் உள்ள இருக்கிற அண்ணனுக்கு வந்து பண்ணா 2 பேர்னு சொன்னாங்க பட் ஒருத்தரோட போட்டோ தான் காமிச்சாங்க கையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமா உடஞ்சிருந்துச்சு எனக்கு டவுட் ஏன் ஏர் பேக் வரல ஏர் பேக் அந்த கார்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கார்ல ஏர் பேக் இருக்கு இந்த பேக்ல ஏர் பேக் மாடல் இருக்கா இந்த பேக் ஏர் பேக் மாடல் இல்லடா இரு எப்பவுமே சீட் பெல்ட் போட்டு தான் ரைட் பண்ணுவோம் சீட் பெல்ட்டே மறந்துட்டோம் போட்டுக்கணும் சீட் பெல்ட்டை கரெக்டாக எப்பவுமே எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்குனாங்க ஒன்று தூக்கத்தில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க இல்லைன்னா வீல் தேய்ச்சிருப்பாங்க ஆமாம் சம்டைம் பஞ்சர் ஆனால் கூட அதனால தான் டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட் வாங்கி வாங்குறோம் ஸோ சீரியஸாகவே இங்கே பஞ்சர் ஆனால் கூட இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் நம்ம பாட்டு சூப்பர் பைக்ஸில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நடக்கும்டா ஏன்னா சூப்பர் பைக்ல சின்னதா ஒரே ஒரு குட்டி பஞ்சர் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற காத்து டக்குன்னு வெளியே வந்துடும் ஏன்னா பைக்கோட பவருக்கும் பைக்கோட வெயிட்டுக்கும் அந்த சுத்துற அந்த ரொட்டேஷன் ஸ்பீடுக்கும் அதனால மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாரும் டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட் போட்டுக்கோங்கப்பா இது வியாபாரத்துக்காக சொல்லல நாங்க பட்டு கஷ்டப்பட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம் பாரு எந்த இடத்துல மார்க்கெட்டிங் பண்றோம் பாரு உண்மைதான் இது சேஃப்டிக்காக தாங்க ஆனா எப்படி ஆயிருக்கும் தெரியல 4 டயர் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா முட்டி இருப்பாங்களோ லாரி கீரி வந்து முட்டி இருக்குமோ ஆக்சுவலி கார்ல வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்ன மாப்பிள்ள கனவு வருதுன்னு சொல்லல மாப்பிள்ள எனக்கு ஃபீல் ஆகுது மாப்பிள்ள நம்ம கார் அப்படியே உருண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது மாப்பிள்ள அப்படின்னா டேய் பாத்திரா நடந்தாலும் நடந்தாலும் போதும் அப்படின்னா ஆனால் இது நமக்கு நடக்கும் வேற ஒருத்தவங்களுக்கு நடக்கும் எதிரே பார்க்கல எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி தோணுங்க அதுக்காக இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இல்லை சிலது நடக்கும் ஃப்ளூக்கில் திடீர் ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஒரு கீ ரைஸ் இந்த கீ ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை முந்திரி அதெல்லாம் போட்டு அல்டிமேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அண்டா கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பெப்பர் சிக்கன் பட் இது பெப்பர் சிக்கன் இல்லை பழைய சிக்கன் அண்டா கறின்னா என்னன்னு தெரியுமா ஏன்டா அது தெரியாமையாடா சாப்பிட்டுட்டு இருக்கேன் பைத்தியகாரா அண்டா கறினா முட்டை கறி அண்டா அது அண்டா கறிப்பாங்க அதுக்கப்புறம் ரொட்டிங்க அதுக்கப்புறம் தால் ஏன்டா தாலை எவனுமே தொடலையாடா இதை மறைச்சு வச்சிருக்கீங்களே நான் இத்தனை நேரம் தாலை தேடி பார்த்துட்டு தால் கிடைக்கலன்னு சொல்லி அண்டா கறியை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா ஸோ ஏன்டா அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க டேய் மறைச்சு வச்சிருந்தீங்க இங்கிருந்து பார்க்கும்போது தெரியவே இல்லை தால் எதுக்கு போட்டு சாப்பிடுவாங்க தால் எதுக்கு அது நார்த் சைடில் பொறுத்தளவுக்கு தால் தான்டா ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் கணக்குப்படி பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகா தாண்டினாலே நார்த் ஆக ஆரம்பிச்சிடும் பட் இன்னும் நம்ம கர்நாடகாக்குள்ள தான் இருக்கும் சொல்கிறா கோவாக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் தான் கோவா போகலாமா ஹுப்ளி போகலாமா ஹுப்ளியே போகும் கோவா போனால் பட்டர்ஃப்ளை பீச் போகணும்டா ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன்டா ஆமாம் ஆல்ரெடி போயாச்சு ஹுப்ளிக்கு தான் நம்ம போனதே இல்லை ஹுப்ளிக்கே போகலாங்க ஹுப்ளியில் என்ன மேபி ஹுப்ளி முடிச்சுட்டு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவா போகலாம் ஹுப்ளியில் என்ன இருக்கும் ஹுப்ளியில் நிறைய சிற்பங்கள் இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் அங்கே போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம்
ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் டைம் அவ்வளோ ஆச்சுன்னா 4:50 ஆச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லி வரும்போது அண்ணன் இருந்துட்டு என்னை பார்த்து யூடியூபரா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் நான் யூடியூபர் அப்படின்னு. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு 4.3 நினைக்கிறேண்ணா அப்படின்னாங்க. அண்ணன் வந்துட்டு 4.3K அப்படின்னாங்க. நான் இல்லைண்ணே 4.3 மில்லியன் அப்படின்னேன். அவரை பார்த்தா அண்ணனும் வந்து பண்ணால் 130K இன்ஸ்டாவில் வச்சுருக்காங்க. ஓன் வாய்ஸ் எல்லாம் பண்ணி போயிருந்தாங்க. சூப்பர்னு. அப்புறம் அண்ணா இருந்துட்டு என்னை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் கேட்டாங்க. இன்ஸ்டாகிராம் தந்தேன். ஏய் உங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் கேட்டார். யூடியூப் சேனல் வந்து பார்த்தா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காரு. அல்டிமேட்டுங்க, இது ஒரு சந்தோஷங்க. ஆனால் மொழியே தெரியாமல் என்னத்தை நான் பார்த்தேன் சொல்லுண்ணா. என் வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, என்னோட எப்படி இது நான் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். என் வீடியோவை நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி மொழியே தெரியாமல் எப்படி பார்த்தீங்க? ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி பார்த்தீங்க? லாங்குவேஜ் கன்னடா நான் மாத்தாடால, ஆனால் நீங்கள் எப்படி தமிழ் நான் மாத்தாடுறத பார்த்தீங்க? சரி பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி மச்சான் போயிட்டு உங்கள் ஹோட்டல் சொல்ல சொன்னீங்களே, ஹோட்டல் பேர் என்ன? உங்கள் ஹோட்டல் பேர் டாபா பேர்? பிரின்ஸ் டாபா. ஓகே மச்சான் பாய். பங்காப்பூர். இது பங்காப்பூர். ஓகே. ஸோ முடிஞ்சால் அண்ணன் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. டிடிஎஃப் பரவாயில்ல, நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க. சாப்பாடு ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கீ ரைஸில் முந்திரி திராட்சைன்னு போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கடைசியாக வரும்போது அதெல்லாம் ஃபுல்லாக பொறுக்கி சாப்பிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கடா ஆச்சு போயிட்டான்? எங்கடா படுத்துட்டு இருக்கான்? உள்ளே படுத்துருக்கானா? எங்கடா? அடிங்கொப்பம் அவனே, என்னடா இது? என்னடா இப்படி படுத்திருக்க மச்சான்? இது வேற லெவல் ஃபீலாக இருக்கும் மச்சான். ஏய் ஞாபகம் இருக்காடா நேபாளில் இதே மாதிரி அப்போ அது என்ன மாதிரி பவர் நாப்பு. நைட்டெல்லாம் நாங்கள் தூங்கலை, ஃபுல்லாக பைக் ஓட்டிட்டு போய் ஒரு நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு சைடில் பார்த்துட்டோம். இப்படி படுத்தோம். சாயங்காலம் பார்த்தா கொஞ்சம் 8 மணி இருக்கட்டும். இல்லை டக்குன்னு எழுந்திரிச்சிட்டோம். 8 மணி கொஞ்ச நேரம் தான்டா, கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சிட்டோம்டா. நீ வேற. ஆனால் நான் போனேன் பாரு தூக்கம், அப்படியே ஏதோ வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி. நார்த் சைடில் இது ரொம்ப பிடிக்குங்க. பக்கத்துலேயே கடல் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே 80 கிலோ 60 கிலோமீட்டர் வரலையா? என்னடா சொல்கிறேன்? 60 பார்த்தீங்களாடா? ஆமாம் பார்த்தாச்சுடா, போர்டில் போட்டுருந்துச்சுடா. அப்போ சரி ஓகே. டிடிஎஃப் வண்டியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, உண்மையாகவே திருப்பதிக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்களா? பட்ட நாமம்லாம் போட்டிருக்கிறதுல பட்ட நாம பில்டிங்கு இல்லைடா எனக்கு. டிடிஎஃப் ஹுப்ளிக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டுனா நம்ம ஹுப்ளியில் தான் இருக்கோம். ஸோ இது என்னென்னு வந்து பார்த்தா பெட்ஷீட்டுங்க. ஸோ இப்படி பெட்ஷீட் போத்திட்டு உள்ளே தான் வந்து பார்த்துட்டுனா தூங்கிட்டு வருவேன். அப்படி எந்திரிச்சு பார்த்தா டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். ஆமாம் கடவுளே. ஸோ இப்போ வந்து பார்த்தா ரூம் தேடி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரூம் போட்டிருக்கோம். அந்த ரூம் சும்மா சைடில் போர்டு பார்த்தா எப்போவுமே நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணுவோமா, பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி சைடில் ஒரு கட் அவுட் வச்சிருந்துச்சு. ஆமா நானும் ஹுப்ளி ஏதோ கிராமம் பார்த்து இங்க பயங்கரமான பில்டிங்ஸ்லாம் இருக்குப்பா. நானும் ஹுப்ளி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிராமம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 5:45 6 o'clock. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 6 o'clock ஆச்சு. நம்ம அட்லாஸ்ட் வந்து பண்ணால் ரூம் புக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் சிலைங்க. ஆனால் கொஞ்சம் தெளிவுங்க, அந்த அக்கா மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா பெருமாள் சிலை ஆலி மண்டையம் பாரு. ஆக்சுவலி அந்த அக்கா வந்து அந்த சாமி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நீ புக் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கம்ஃபர்ட்டு சிங்கிள் வாட் ஃப்ரம் சிங்கிள். Actually, we planned to go for Tirupati. 12% max. திருப்பதி பிளான் பண்ணீங்க தமிழுக்கு இது காண்டிங் ஹுப்ளிக்கு இல்ல அட உண்மையாவே நான் திருப்பதிக்கு தான பிளான் பண்ணேன். தூங்கி எஞ்சா பைத்தியக்கார பசங்க ஹுப்ளிக்கு கூப்பிட்டாங்க. தோ அடா எவ்வளோ
அழகா இருக்காரு சாமி. உங்களுக்குலாம் குற்ற உணர்ச்சியாவே இல்லையா? நல்ல பிள்ளை எப்படி நீச்சு போகிறதுக்கு 7,000 கொடுக்க போகிறேன். எவ்வளோ ரூபாவோ? 7,000 ரூபாய். என்ன இதுக்கு? 3 பேருக்கு. கும்பிட்டுக்கிட்டா நல்லா கைதேன். கும்பிட்டுக்கிட்ட கைதேன். ஆக்சுவலி வந்து இந்த ஹோட்டல் அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்பியன்ஸ் சரியில்லை. ஆக்சுவலி எதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூம் நாங்கள் வேணான்னு சொல்லி விட்டோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு தெரியும், பட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. 15,000. சரி 15,000 ரூபாயில் இல்லை, என்னடா சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி டிடி ஆஃப் நம்ம காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கழுந்துருச்சுங்க. கடவுளே கடவுளே, இல்லா கையோட வருதான்னு பார்க்குறேன்டா. சரிவா உட்கார் உட்கார் உட்கார். ஆக்சுவலி டிடிஎஃப் என்னாச்சுன்னாங்க, கூகுள் மேப் வந்து எங்களை நேராக காமிச்சது. ஸோ பிரிட்ஜு கீழே போகணுமா இல்லை மேலே போகணுமான்னு தெரில. ஸோ மாப்பிள்ளை என்கிட்ட கேட்டால் மாப்பிள்ளை மேலேயா தான் மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லி நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது மேலே தான் காமிச்சது, மேலே வந்துட்டோம். ஆனால் பார்த்தா இது வந்து பண்ணால் பஸ்ஸுக்கு மட்டும்தான். ஆமாம் ஆமாம், செம்மையாக இருக்கு பாரு. அதாவது பஸ்ஸுக்காக சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க. செமல்ல. பட் நாங்க தெரியாம இந்த வழியில வந்துட்டோம். இது வந்து பஸ்ஸுக்கு மட்டும்தான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மட்டும் இது விட்டுருக்காங்க. போட்டிருக்காங்க அதோ போட்டிருக்காங்க பஸ் மட்டும் தான் சொல்லி. டேய் இதுல போன போய்கிட்டே தான் இருக்கும் போலடா. ஐயோ டேய் ஓட்டுறது அஜி, காரு அஜியோட காரு. அதெல்லாம் வெச்சோடி இருக்கு மச்சான். கார் வருதுடா. போலீஸ் தான் போலீஸ்காரா? ஆமா அத பாரு. அங்க பாரு போலீஸ்கார் தான். என்ன சார் எது சொல்ல போறாரு? ஏன்டா சார் எதுமே சொல்லாம போறாரு? அவர்தான் மொனையில ஃபோன் பண்ணிட்டாங்க. அவர்தான் முடிஞ்சிச்சு. அதான் சீரியஸா எனக்கு தெரியாது. கூகுள் மேப் கரெக்டா காட்டலாம்ல. டேய் என்னாச்சுடா? இல்ல இல்ல அவர் வேணும்ல இல்ல இல்லடா, அவர் வழியில நீ ஏன் போயிட்டு இருக்க? இதான் அங்க எங்கேயாவது இறங்குற வழி வருதான்னு பாப்போம். அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கும்ல, என்னடா நம்ம வழியில வரான்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த ஒரு பஸ்ஸுங்கெல்லாம் ஏதோ எமன் டிராவல்ஸ் மாதிரி வந்துட்டு போகுதுங்க. இந்த ஸ்டேஷன் பாருங்க, இது பஸ் ஸ்டாப். இங்க நிப்பாட்டி இங்க பஸ் ஏறிக்கலாம். செமல்ல இதுக்குள்ள அல்டி அல்டி அல்டி. நான் அப்பவே பாத்துட்டேன்டா. ஆனா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படிடா இந்த ஹைட்ல கட்டி வச்சிருக்காங்க, எப்படிடா இதெல்லாம் இங்க இருக்கு, எப்படி பண்ணுவாங்க? பயப்படாதடா, போட்டிருக்காங்க. ஃபைன் போட்டுறோம், பயப்படா. இரு இல்ல அங்க சிக்னல் போட்டு போறேன். சிக்னல்குள்ள போட்டுக்கலாம். இங்க இருந்து போய்க்கலாம், தான் பஸ் போய்க்கலாம். டேய் போலீஸ் நிக்கிறாங்க பாரு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. எங்கடா? அங்க நிக்கிறாங்க பாரு. புடிச்டாங்களா? புடிச்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல 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 அவ்வளவுதானே. இப்ப அப்பா லெஃப்ட் ஏறா, லெஃப்ட் ஏறா, லெஃப்ட் ஏறா, லெஃப்ட் ஏறா, லெஃப்ட் ஏறா. தேவமே இறா அண்ணன் வெளிய வராரு. நான் வெளிய வந்து பாத்து 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 காரை முட்டிடாத. இந்த ரோட விட்டு வெளிய வா. அந்த ரோட் தான். இரு யார்ட்டே கேக்கலாம். டேய் பஸ்ல நாங்க போறோம். ஐயோ மட்டிடானடா. வேற லெவல்ல இவ்வளவு பெரிய ரூட் போட்டு விட்டது இங்க தான் நான் பாக்குறேன். நான் அல்டிமேட் அல்டிமேட். இங்க பாரு பிவிபி பிஆர்டிஎஸ் ஸ்டேஷன். ஃபாரின் மாதிரி இருக்குடா. செம்மல்ல. அண்ணா அந்த ரூட் பஸ்ஸுக்கு மட்டும் தானா? ஒன்லி ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா? பரவாயில்லையே. ஓகே தேங்க் யூ. இப்போதாங்க கேட்டேன் அங்க இருந்து ஒரு அண்ணாட்ட, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் அந்த வண்டி, அந்த வழியம். அல்டிமேட். சீரியஸா இந்த ஊர் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். ஆக்சுவலி டிடிஎஃப் கூகுள் மேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை அப்படி போக சொல்லுது. ஆனால் அங்கே வந்து ஒன் வே மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை இப்போ என்னடா புதுசாக கரெக்டாக காட்டுதுடா. மாப்பிள்ளை இந்த லெஃப்ட். டேய் நான் யார் பேச்சுடா கேட்டேன்? இந்த கூகுள் மேப் பேச்சு தான்டா கேட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் ரூமுக்கு போக முடியாது. எப்படி போறது பையா? போயிட்டா இங்க என்ன சொல்லணும்? பையான்னு சொல்லக்கூடாதுடா கன்னடத்துல. அண்ணமாரே இல்ல அண்ணையா, அண்ணையான்னு சொல்லணும்டா. வந்துருச்சு அண்ணையா தெலுங்கோ. இங்க வந்துச்சு அந்த லெஃப்ட் தான். இது லெஃப்டா?
தப்பா வந்துட்டேன்னு காட்டுது கூகுள் மேப்பு. இவன் தப்பா வந்துட்டேன்னு காட்டுது. யாரா இந்த ரியாஸ் மச்சான்? மச்சான் கட் பண்ணி விட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்பவும் கரெக்டாக இப்பவும் தப்பாக தான் போகிறேன்னு காட்டுது. அந்த ரைட்டுக்குள்ள போய் இரு ஸ்லோ 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 ஸ்லோ. இப்போ எப்படி போகணுன்னா இப்போ வந்து ரைட்டு மச்சான். உண்மையாக ரைட் தான் மாப்பிள்ள போக சொல்லுது. பாரு அங்கே ஒரு அண்ணன் போகிறாரு பாருடா. ஆட்டோ போகலாம். ஒன்றும் புரியலையே. ரோடே அளந்துட்டு போயிட்டு கொண்டா. எனக்கு ஒன்றும் புரியலடா. கூகுள் மேப் எப்படி இது வழி காட்டும்? இது ஒன் வேவா இருந்தா திட்டானுங்களா? நம்மளே யாரு திட்டலடா, யாரு எங்கேயோ பேசிட்டு இருக்காங்கடா. உனக்கு திட்டுற மாதிரி தோணுது மாப்பிள்ள. அவ்வளோதான் மாப்பிள்ள, ரூம் பக்கத்தில் வந்தாச்சு மாப்பிள்ள. ஆனால் இது ஒன் வே தானா கன்ஃபார்மா? டேய் ஒன்றும் புரியல. இவங்களும் அப்படி போகிறாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களும் அப்படியே போகிறாங்க. அவ்வளோதான், நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த லாட்ஜ் தான் போறடா. அப்போ ஓகே ஓகே, அப்போ அங்கே விடு. அங்கே ஏதாவது இருந்தால் இங்கேயே விடு மாப்பிள்ள. ரூஃப் டாப் ரெஸ்ட்ரோ பார். நைட்டு போய் பார்ட்டி பண்ணுவா. சும்மா பேச்சு தாங்க, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அன்னைக்கு கூட ஒரு நாள் கல்யாணத்தில் பார்ட்டி இருக்கணும்னே அண்ணே நீங்கள் எடுத்து வைக்க நான் வரேன் அப்படின்னா பாருங்க. அந்த மாதிரி தான் ஃபன் அதெல்லாம். எஸ், அட்லாஸ்ட் நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டிடிஎஃப் இந்த ரூம் எவ்வளோ ரூபாய்னா 2750 rupees. இது தாங்க நம்மளோட ரூமு. சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. இது ஒரு ரூமா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ரூம் நமக்கு. சூப்பரில் கிட்டத்தட்ட இங்கே கணக்குப்படி பார்த்தா எத்தனை பேர் இருக்கலாம் தெரியுமா? இருக்கணும்னு நினச்சா எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம். இந்த கீழே எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக ஒரு 6 பேர் கூட இருக்கலாங்க. நாங்கள் இப்போ 4 பேர் தான் இருக்கோம். ரூமில் எவ்வளோ பேர் அலோடுன்னு சொன்னாங்க அவங்க? எவ்வளோ பேர் அலோடுன்னு சொன்னாங்க? 4 பேர். 4 பேரே சொல்லிட்டாங்களா? பரவாயில்ல. ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். பெருமாளை பார்க்க போகணும். என்ன பார்த்தது என்ன 10,000 ரூபாய் லக்ஸரி ரூம். ஆனால் வந்து இதுவும் லக்ஸரி ரூம் தான். இது எவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அந்த ரூம் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதோட என்ன ப்ராப்ளம்னா 3 பேர் தான் ஒரு ரூமில் இருக்க முடியும்ட்டாங்க. இப்போ தம்பிக்கு இன்னொரு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்தாலும் எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். அப்புறம் எதுக்கு எடுக்கணும் இந்த ஊரில் சொல்லிட்டு தான் இங்கே வந்து எடுத்துட்டோம். இந்த ஊரில் பெருமாள் கும்பிடுவாங்களா நிறைய பேர்? ஆமாம், அங்கே பட்ட நாம போட்டுருந்துச்சு. பாருங்களேன், நம்ம திருப்பதி போகிற வழியில் எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? அதுதான்டா என் பக்திக்கு கிடைச்ச வெற்றி. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. மற்ற நாளெல்லாம் இந்த மாதிரி பெருமாள் சிலையவோ இல்லை அந்த பட்ட நாமத்தையோ பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, அந்த பட்ட நாமத்தை அவ்வளோ பெரிய பில்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு அழகா சாமியவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. கூப்பிடுறாரு. நான் வந்துட்டேன் கடவுளைய, வந்துட்டேன். காமத்திபுரா வரைக்கும் போயிட்டு அங்கே என்னதான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. பேய் இருக்குங்கிறாங்க, பூதம் இருக்குங்க, பிசாசு இருக்குங்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை vlog எடுத்து மக்களுக்கு காமிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடுறேங்க. ஸோ பெருமாளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. பார்க்கணும். ஓகே டிடிஎஃப், ஸோ இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில்லை கருத்துட்டு மட்டும் போயிட்டு வேகமாக போச்சு சேவ் அதே மாதிரி போன வண்டிக்காதீங்க. பட் டிடிஎஃப் லவ் யூ மிஸ் டாட்ஸ் பார்த்து மக சேஃப் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.